ராதிகாவ க்ளோஸ் பண்ண பார்த்த பாக்யராஜ். நல்ல வேளை தப்பிச்சுட்டாங்க. ஆத்தாடி! பெரிய சம்பவம். இந்திய திரைத்துறையில திரைக்கதை மன்னன் அப்படின்னு புகழப்படுறவர் தான் நம்ம பாக்யராஜ். முதல்ல ஒரு கல்யாணம் பண்ண அவரு, முதல் மனைவி இறந்துட்டதால அடுத்ததா நடிகை பூர்ணிமாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட மகனும் திரைத்துறையில எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கறதுல தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மகளும் ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாக்யராஜ் பத்தி ராதிகா பேசியிருக்கக்கூடிய விஷயம் சோஷியல் மீடியாவுல கவனத்தை ஈர்த்துட்டு வருது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா கிட்ட உதவி இயக்குனராவும் கதாசிரியராவும் இருந்தவர் பாக்யராஜ். எதுவா இருந்தாலும் பாக்யராஜ தான் பாரதிராஜா கூப்பிடுவாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கிட்ட பல வருஷங்கள் வேலை கத்துக்கிட்டு இயக்குனரா மாறினாரு பாக்யராஜ். அவர் இயக்குன பெரும்பாலான படங்கள் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்லயும் இயக்குனரா ஜொலிச்ச அவரு, யாருக்கும் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம தன்னோட பாணியில எடுத்த ஒரு படத்த ஹிட் கொடுக்கக்கூடியவங்கள்ல எப்பவுமே இவரு ஸ்பெஷல் தான். இவர்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க தான் பார்த்திபன், லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் மாதிரியானவங்க. பாக்யராஜோட படங்களோட ஸ்பெஷலே அதோட திரைக்கதை தான். அவரோட திரைக்கதைய இப்ப பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அலட்டிக்காம ரொம்பவே இயல்பா அவரோட சீன்கள் எல்லாமே இருக்கும். இதனால தான் அவர திரைத்துறையோட திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஹிந்தியில அவர் படம் எடுத்தப்ப கூட தன்னோட ஸ்டைல்ல தான் திரைக்கதைய அமைச்சாரு. அவரோட பர்சனல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் முதல்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா முதல் மனைவி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் கழிச்சு நடிகை பூர்ணிமாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சாந்தனுவும், சரண்யாவும். தன்ன மாதிரியே தன்னோட வாரிசுகளையும் சினிமாவுல களம் இறக்குனாரு. ஆனா பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. இந்த நிலையில பாக்யராஜ் பத்தி நடிகை ராதிகா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு சோஷியல் மீடியாவுல அதீத கவனத்த பெற்றிருக்கு. நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்ட அவங்க ஒரு படத்தோட ஷூட்டிங்ல நானும் பாக்யராஜும் கோவாவுல பைக்ல போறது மாதிரி காட்சி. அந்த காட்சிய படமாக்குறப்போ பைக்ல போய்க்கிட்டு இருந்தோம். அப்ப அவரு என்கிட்ட, "ஏய் புள்ள, முன்னாடி என்ன வருதுன்னு பாரு" அப்படின்னு சொன்னாரு. பார்த்தப்போ ஒரு லாரி வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். உடனே நான் அவர்கிட்ட, "அட பாவி, கண்ணு தெரியாதா? நீ வண்டிய நிறுத்து" அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். இல்லன்னா அவரு என்ன அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில பேசின பாக்யராஜ், ராதிகா என்ன இங்கிலீஷ்ல தான் திட்டுவாங்க. உடனே நானும், "என்ன வேணாலும் திட்டிக்கோ, எனக்கு தான் இங்கிலீஷ் புரியாதே" அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு பாக்யராஜும் கலகலப்பா பேசியிருந்தாரு. 2 பேரும் நெருங்கின நண்பர்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.